ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஜவ்வரிசி கேசரி எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஜவ்வரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல முந்திரி பருப்பு போட்டு லேசாக ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டிங்கன்னா கிஸ்மிஸ் பழம் சீக்கிரம் பபிள்ஸ் வந்துடும். முந்திரி பருப்பு ப்ரௌன் கலர் ஆகாமல் இருக்கும். அதுக்குள்ளே அது ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா கிஸ்மிஸ் பழம் கரிஞ்சு போயிடும். அதனால் முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு போட்டு கிஸ்மிஸ் பழத்தை செகண்ட் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 10-12 பல் போட்டிருக்கேன். கிஸ்மிஸ் பழம் ஒரு 15 கிட்ட போட்டிருக்கேன். போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ஆவின் பால் 1/2 லிட்டர் பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கட்டி பால் அப்படியே எடுத்து சட்டியில் ஊற்றிருக்கேன். 1 கப் ஜவ்வரிசிக்கு நான் 1/2 லிட்டர் பால் அப்படியே ஊற்றிருக்கேன். எந்த கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கீங்களோ அந்த கப் அளவுக்கு 1 கப் ஊற்றினா போதும். ஜவ்வரிசி 3 மணி நேரம் ஊற வச்சதுனால சீக்கிரமே வெந்துடும். அதுக்கப்புறம் கலர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லோ வேணுன்னா எல்லோ ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் வேணுன்னா ரெட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பால் லேசாக சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம். நான் கலர் பொடி கையோட ஜவ்வரிசி எடுத்து போடுறதுனால அது அந்த கலரில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நல்லா ஜவ்வரிசியை அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா வற்றுனதுக்கப்புறம் நம்ம 1 கப் அளவு ஜவ்வரிசிக்கு 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொழுப்பு தன்மை கிடைக்கும். பாருங்கள், அழகாக ஜவ்வரிசியும் வெந்திருக்கு, சுகரும் மெல்ட் ஆகிருக்கு. இனிப்பு தெரியறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 பிஞ்ச் ஏலக்காவை பிச்சு போட்டுக்கிறேன். நீங்கள் பவுடராக வச்சுருந்தா பவுடரையும் ஃபைனலாக தூற்றி விடுங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃபைனலாக நெய் ஆட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். இதுதான் ஜவ்வரிசி கேசரி. இதை நாங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக சுகரு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி. என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஜவ்வரிசி என்ன அழகாக வெந்து வந்திருக்குன்ட்டு. இதை ஆற வச்சுட்டு நம்ம பீஸாக கூட கட் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு